தீர்வு யார் கையில் அதிகாரம் இருக்குதோ அவர்கள் நோக்கி பேசுறது. அவங்க என்ன செய்ய முடியும்? அரசாங்கத்தை கேட்கணும். என்ன செய்ய முடியாது விட்டுருங்க. எங்களால இல்ல செய்ய சார், முடியாது அரசாங்கம் ரெண்டு சொல்லட்டும். பேர் அடுத்த விஷயம் பிரைவேட் இஷ்யூ. 2 பேர் எது? லவ் பண்றாங்க. திருமணம் No, இருக்கு. நான் பேசுறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்தி. திருமணம் பத்தி வாங்க தனியா பேசுவோம். அதான் ஆணவ நான் படுகொலைக்கு தான் என்ன தீர்வு அப்புறம்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நீங்க தலையிடாம இருந்தா சரியா போயிரும். நீங்க ஜாதியா மாத்துறீங்க. இல்ல சார், ஒரு விஷயம் கேளுங்க. கவின் படுகொலையில ஒரு சமூகத்தை சேர்ந்த பெற்றோர் இருந்தாங்க. சரிங்களா? ஒரு சமூகம் பின்னாடி இருந்துச்சா? அந்த கம்யூனிட்டி செஞ்சுதா? அந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய சொன்னாங்க. டிஎம்கேல ஒருத்தர் கொலை பண்றார். டிஎம்கே காரர் ஒருத்தர் கொலை பண்றார். நீங்க என்ன சொல்லுவீங்க? திமுக செய்த கொலைன்னு சொல்வீங்களா? அல்ல திமுகவை சேர்ந்த ஒருத்தர் செய்த கொலையா? பதில் சேர்ந்த ஒருத்தர் செஞ்ச கொலை. ஏன்னா இத நீ எப்படி சொல்றீங்க? ஒரு சமூகமே செஞ்ச மாதிரி சொல்றீங்க. யார் சார் அப்படி சொன்னா? சார், ஒரு சமூகமே சேர்ந்து செஞ்சதுன்னு யார் சொன்னது? அப்ப ஆணவ படுகொலைன்னு எதுக்கு பேர் வச்சீங்க? ஏன்னா சாதியவாதிகள் பண்றாங்க. சாதி வெறி ஊட்டப்பட்டவர்கள் பண்றாங்க. சரிங்க, நம்ம ஜாதிய கட்சிகள்னு நீங்க 4 பேரை அடையாளப்படுத்திங்க உங்க மனசுல. அந்த கட்சி தலைவர் யாராவது பேசியிருக்காங்களா, செஞ்சிருக்காங்க?